இதுதான் எங்கள் ரூமு. இது வந்து பால்கனி வியூவு. இந்த டீ கடை பாரு சூப்பராக இல்லை? ஸோ இது வந்து வரலாம் வேறு லெவலில் இருக்கு கைஸ். வேற மாதிரி இருக்கு. இந்த ரோட்டில் ஓட்டுறதுக்கே கொடுப்பன வேணும். இங்கே பாரு அடி வேற 600 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வர்றதுக்கு ஒர்த்து. என்னடா பொண்ணாவ அப்படின்ற மாதிரி இல்லடா ஊர் இது அந்த மாதிரி வேற மாதிரி இருக்கு. இப்படி இருக்கு இதெல்லாம் விட்டு மனசே வராது. ஐ ஃபெல்ட் இன் லவ் வித் வால்பாறை. வியூவை பாருங்களேன், சும்மா அப்படியே பிரம்மாண்டமாக இருக்குது. வேற லெவலில் இருக்குது. இங்கே பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு. ஜஸ்ட் வாவ், வேற மாதிரி இருக்குது. இங்கே பாருங்க ப்ரோ, க்ளவுட் பெட்டு. ஆமாம், இது அதை இதோட ஹைட்டு இதெல்லாம் பயங்கரமாக இருக்குது கைஸ். சீரியஸ்லி திஸ் இஸ் ஹெவன் கைஸ். ஆனால் வால்பாறை 7th ஹெவன்றாங்கல்ல, உண்மைதான். வால்பாறை தான்ப்பா. ஹலோ கைஸ், வெல்கம் டு பேட் கேப்டன் vlogs. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரிப்பில் வந்து டே 2. ஸோ வால்பாறை வந்து நேற்று நைட்டு வந்தோம் ஒரு 7 o'clock போல். ஸோ வந்துட்டு சாப்பிட்டு தூங்கிட்டோம். அதே போல் வால்பாறை வந்தீங்கன்னா லக்ஷ்மி மெஸ்ன்னு ஒரு இடம் இருக்குது. ஸோ அங்கே போய் சாப்பிட்டோம். அங்கே எல்லாமே சூப்பராக இருந்துச்சு, ரேட்டும் கொஞ்சம் ரீசனபுளாக இருந்துச்சு. ஸோ இப்போ தான் அங்கேயும் போய் இப்போ தான் சாப்பிட போகிறோம் மார்னிங்கு. ஸோ அப்படியே சாப்பிட்டு அப்படியே வந்து சுற்றி பார்க்க கிளம்பி தான். இப்போ வந்து எங்கே போகிறோன்னா அந்த கூழாங்கல் ரிவரு, நிரா டேமு அந்த சைடு வந்து நம்ம போகலான் இருக்கோம். ஸோ என்னென்ன பிளேசஸ் போகிறோம், என்னென்ன கவர் பண்ணுறோன்றது நம்ம இந்த வீடியோவில் கண்டினியூஸாக பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறம் சேனல் யாருன்னா புதுசாக வந்திருந்தீங்கன்னா, எனமும் ஜெய்சந்திரன். நான் வந்து ட்ராவல் vlogs, மோட்டோ vlogs, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பைக் ரிவ்யூஸ் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை தட்டி ஆளில் போட்டுக்கோங்க. அதுதான் உங்களுக்கு கண்டினியூஸாக வீடியோஸ் வரும். அதுக்கப்புறம் வந்து இந்த வால்பாறையிலே வந்து பார்த்திங்கன்னா 3 நாள் இருக்க போகிறோம். இன்றைக்கி தான் வந்து டே 1, ட்ரிப்பில் டே 2, வால்பாறையில் டே 1. ஸோ நீங்கள் 3 நாள் இருந்துட்டு 4வது நாள் கிளம்ப போகிறோம். ஸோ விச் மீன்ஸ் இந்த ட்ரிப் வந்து 5 நாள். ஸோ இன்னொரு நாள் வந்து அத்திரப்பள்ளி போயிட்டு வர போகிறோம். இன்னொரு நாள் வந்து இந்த ஆலயா டேம் நம்ம ஏரி வந்தோம்ல நேற்று, ஸோ அந்த சைடு வந்து போயிட்டு வர போகிறோம். ஸோ எல்லாமே வந்து உங்களுக்கு வரும். ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஹாலில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் வரும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸு. ஸோ வாங்க போகலாம். இன்றைக்கி வெயில் செம்மையான கிளைமேட்டு சும்மா. இதுதான் வந்து எங்கள் ரூமோட பால்கனி வியூவு. இதுதான் எங்கள் ரூமு. இது வந்து பால்கனி வியூவு சூப்பராக இருக்குது. ஸோ வந்துட்டு இதுவே அப்படின்னா இன்னும் அந்த இடம்லாம் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் ஆவலாக இருக்கும். ஸோ நம்ம போய் பார்க்கலாம், வாங்க போகலாம். ஹே கைஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரூமில் வந்து கிளம்புறோம். இப்போ போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்னேன்ல அந்த லக்ஷ்மி மெஸ், அங்கே தான் வந்து போகிறோம். ஸோ இந்த ரூம் வந்து பார்த்திங்கன்னா VV கிராண்டு. ஸோ வந்து ரூமில் இருக்கவங்களாகட்டும், ரூம் ஆகட்டும், எல்லாமே பக்காவாக செம்மையாக இருக்குது. ஸோ எந்த ஒரு இஷ்யூவுமே இல்லை. சூப்பராக நம்மளை பார்த்துக்கிட்டாங்க. ஸோ சர்வீஸ் வந்து அவ்வளோ வந்து ஒரு ஜெனியூனாக அழகாக அவ்வளோ பொறுமையாக பேசினார். சூப்பராக பார்த்துக்கிட்டாங்க. சரியான ரூமு. வாட்டர் ஹீட்டர்லாம் பக்காவாக ஒர்க் ஆச்சு. எல்லாமே சூப்பர். எதுவுமே நிறை இருக்குது, குறை எதுவுமே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து அதான் அந்த ஹோட்டலுக்கு தான் சாப்பிட போயிட்டுருக்கோம். நான் உங்களுக்கு அப்படியே சாப்பிட்டு அப்படியே நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஹே கைஸ், அங்கே வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டு நம்ம வந்து கிளம்பிட்டோம். ஸோ இப்போ வந்து பெட்ரோல் போகிறதுக்காக வந்தோம். பாரத் பெட்ரோலியம் எப்படி பழைய பங்காக இருக்குது பாருங்க. ஸோ இங்கே தான் பெட்ரோல் போடணும். பெட்ரோல் போட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். கைஸ் பெட்ரோல் போட்டாச்சு. 1080 கிட்டே வந்துச்சு. ஒரு 2 லிட்ரு, இப்போ 1 லிட்டர் தான். அதான் 1 லிட்டர் கிட்டே இருந்தது பெட்ரோலு. டேங்க் திரும்பி ஃபுல் பண்ணிட்டேன். ஏன்னா ஹில் ஸ்டேஷனில் எப்பயுமே வந்து பெட்ரோலுக்கு இல்லாமலாம் அலையலாம் முடியாது. ஸோ ஆனால் போகிற இடத்துலலாம் பெட்ரோல் இருக்குமானோன்னு தெரியாது. ஸோ நம்ம வந்து ஸ்டேஷன் இருக்கப்போ ஃபுல் அடித்து வச்சுக்கிறது பெஸ்ட்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கைஸ் நம்ம சின்னகலார் ஃபால்ஸ் போகிறோம். ஸோ என்ன பண்ணுறோம் அங்கே போயிட்டு எல்லாமே வந்து பார்க்கலாம். இப்போ வந்து
ஒரு 650 மீட்டர் போயிட்டு லெஃப்ட்டு திரும்பணுமாமா. இன்னும் இது வந்து தான் நம்ம ரூம் போகிற வழி. ஸோ தாண்டி போயிட்டு கொஞ்சம் தூரம் பொறுத்து லெஃப்ட் எடுக்கணுமாமா. ஓகே, ஸோ அவ்வளோதாங்க. நம்ம வெளியே போனோன்னா ஒரு 18 கிலோமீட்டர் ஓட்டினோன்னா பயங்கரமாக நமக்கு வந்துட்டு சின்ன கலர் ஃபால்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். போயிட்டு வரேன். சூப்பராக இல்லை வியூவு, அறமுறை இருக்குது. வா, செமையாக இருக்குது கைஸ். ஒர்த்து வருமா? சிறுகுன்றா 3 கிலோமீட்டர். சிறுகுன்றான்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஷூட்டுக்கான பிளேஸு. ஸோ டீ ஹவுஸ் பாருங்கள் எப்படி இருக்குது. இந்த டீ கடை பாருங்கள், சூப்பராக இல்லை? அவ்வளோதான், வேற மாதிரி. இந்த ஓடுறது பாருங்கள், சின்ன கலர் நீர்வீழ்ச்சி, நல்ல மூடி, பூஞ்சோலை, இதெல்லாம் இன்சைடு. நம்ம இப்போ ஏறி வந்தோம்ல, ஆலையார் டேமு, வால்பாறை ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. ஸோ அது வந்து நாளைக்கு போவோம். அது வந்து நாளைக்கு இல்லை, நாளைக்கு போவோம். நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா இது அத்திரப்பள்ளி போகலான்னு இருக்கும். ஸோ இது வந்து வரல, வேறு லெவலில் இருக்கு கைஸ். வேற இருக்குது. இதெல்லாம் செமையாக இருக்குது கைஸ். வியூ பாருங்க, சும்மா தரமாக இருக்குது. எப்பா, இதுதாங்க வால்பாறை. இதுக்கு தாங்க வந்தது. இதுதான் வால்பாறை. இதான்டா சினிமான்றவர். இதான்டா வால்பாறை. வேற மாதிரி இருக்கு கைஸ். சூப்பராக இருக்குது. இந்த ரோட்டில் ஓட்டுறதுக்கே கொடுப்பணும் வேணும். வா, வேற மாதிரி ஃபோட்டோஸ் எடுத்துட்டுருக்காங்க. ஸோ வேற மாதிரி ப்ரோ, வேற மாதிரி. சூப்பராக இருக்குது, செமையாக இருக்குது கைஸ். எனக்கு இந்த சீனிக்கு தான் ரொம்ப பிடிக்கும், இந்த மாதிரி டீ எஸ்டேட்டு. செமையாக இருக்குது. நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வரேன் இந்த மாதிரி இடத்துக்கு. வேறு மாதிரி இருக்குது. வால்பாறைனா வால்பாறை தான்ப்பா, இல்லை 7th heaven. நிஜமாலே சொர்க்கம் தாங்க. கிளைமேட்டும் நல்லா சில்லுன்னு சூப்பராக இருக்குது. இதில் ஃபுல்லாமே டீ எஸ்டேட்டு. மற்ற ஹில் ஸ்டேஷன்னா உனக்கு வந்து அப்படியே வெறும் மரம் அது சும்மா நின்று எடுத்தாலே போதும். இங்கெல்லாம் வேற மாதிரி இருக்கும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அது மாதிரி ஓஹோ அதான் இதான் கைஸ், கூழாங்கல் ரிவரா இது? கூழாங்கல், அதான் அதே தான் கூழாங்கல் ரிவர். இதான் கூழாங்கல் ரிவரு. இது ஒரு வந்து இதான் வந்து கூழாங்கல் ரிவரு. அதை பாருங்கள், ஒன்றும் இல்லை, இந்த ரிவரில் வந்து கூழாங்கல் வந்து நிறைய இருக்கும். ஸோ அதுதான் வந்து இந்த கூழாங்கல் ரிவரு. நம்ம வரும்போது வேணால் நிறுத்துவோம் இங்கே, அவ்வளோதான். பா இங்கே வராடி, வேற ரெண்டு வச்சது வேற மாதிரி இருக்கு கைஸ். செம்ம பியூட்டிலாம் இதான் பியூட்டி. அந்த மாதிரி 600 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வர்றதுக்கு ஒர்த்து இல்லை? பயங்கரமாக இது. டென்ஸ் ஃபாரஸ்ட் உள்ள இப்போ தான் போகிறோன்னு நினைக்கிறேன். டீ எஸ்டேட் முடிந்தது போல். ஸோ நார்மல் ஸ்டேஷன்னா இப்படி இருக்கும். அது வந்து ஃபுல்லாக டீ எஸ்டேட்டு. சிறுகுன்றா ஃபாரஸ்ட் ரெஸ்ட் ஹவுஸ். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சிறுகுன்றா. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நடந்து கொஞ்சம் போகலாம் இந்த டீ எஸ்டேட்டுக்குள்ளே அப்படின்னு நான் மாதிரி மேப்பில் பார்த்தேன். ஸோ அது வந்து போயிட்டு சும்மா ஃபோட்டோ கிட்ட எடுக்க அது போல். என்னடா பொண்ணு அவ அப்படின்ற மாதிரி இல்லடா ஊர் இது, அந்த மாதிரி வேற மாதிரி இருக்குது. இப்படி இருக்குது கைஸ். சத்தியமாக சீரியஸ்லி இங்கே வந்து மஸ்ட்டு விசிட் பிளேஸ் வந்து வால்பாறை தான். கொடைக்கானலும் வால்பாறை, தோஸ் 2 ஆர் த ஜெம் ஆஃப் தமிழ்நாடு ஹில் ஸ்டேஷன்னா. வேறு எந்த ஹில் ஸ்டேஷனும் இந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்காது. எப்படிங்க சொல்கிறது, பார்த்து ஒவ்வொன்றும் செதுக்குன மாதிரி இருக்குது, அந்த மாதிரி இருக்குது.
பாருங்களேன் எப்படி இருக்குது. இதெல்லாம் விட்டு போ மனசே வராது. என் மனசே கேட்கல. இந்த மாதிரி இருக்குது. இதெல்லாம் வேறு மாதிரி இருக்குது. ஐ ஃபெல்ட் இன் லவ் வித் வால்பாறை. சீரியஸ்லி இந்த மரம் பாருங்க அதுக்கு மேலே பியூட்டிஃபுல்லாக இருக்குது. வரும்போது வேணால் இங்கே நிறுத்தி ஃபோட்டோ எடுக்கலாம். சூப்பராக இருக்குது. அதுவும் ஃபேஸில் இந்த அழகை நீங்கள் என்ஜாய் பண்ணிட்டு வாங்க கொஞ்ச நேரம். இல்லை அப்படியே ஏதோ சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்கு. கண்டிப்பாக வால்பாறையெல்லாம் மஸ்ட்டு விசிட் பிளேஸுங்க. லைஃப்பில் ஒன் டைமாச்சும் வந்து போயிருங்க. ஏன் சொல்கிறேன்னு உங்களுக்கு பாருங்கள், பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஏதாவது ஒரு பக்கம் அழகு இருந்தால் பரவாயில்ல, அழகு ஃபுல்லாமே நம்மளை சுற்றி ஃபுல்லாக அழகாக இருக்குது. பாரு வேற மாதிரி இருக்கு. இது வந்து ஃபாரஸ்ட் ஏரியானால டிக்கெட் வாங்க சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். வாங்கிட்டு கண்டினியூ பண்ணேன். கைஸ் வந்து பார்த்திங்கன்னா 2த்துக்குமே டிக்கெட் வாங்கியாச்சு. இது என்னென்னா ரிசர்வ் ஃபாரஸ்ட் என்ட்ரி, அப்புறம் அந்த ஃபால்ஸோட என்ட்ரி 2த்துக்கும் சேர்த்து 3 பேருக்கு 150. அப்படின்னா இப்போ பர்சனுக்கு 50 ருபீஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான், நம்ம கிளம்ப வேண்டியதான். கிளம்பலாம் வாங்க கைஸ். நம்ம வந்து அங்கே என்ட்ரி போட்டு கிளம்பியாச்சு. இப்போ வந்து டுவர்ட்ஸ் வந்து சின்னங்கலார் ஃபால்ஸ் போயிட்டுருக்கோம். போகிற வழியில் வந்து எதனா ஒரு இடம் நல்லாயிருக்கு. ஸோ இந்த ஸ்பாட் நிறுத்தி பாருங்கள். போகிற வழி எல்லாமே நல்லாயிருக்கு. எங்கே எந்த ஸ்பாட்டு ஃபுல்லாக நீங்கள் வந்துட்டு கம்முன்னு ஃபுல்லாக அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு போக வேண்டியதான். இந்த 15 கிலோமீட்டரும் ஒரு சொர்க்கத்துக்கு வந்து ஒரு 15 கிலோமீட்டர் வழி அந்தமாரி வேற மாதிரி. சின்னங்கலார் வந்து இந்த சைடு தான் போகணுமாமா. ஸ்ட்ரெயிட்டாக சின்னங்கலார் போயிட்டு நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணேன். கைஸ் இங்கே பாருங்கள், கிட்டத்தட்ட அந்த ஃபால்ஸ் கிட்டே வந்துட்டோம். அந்த வியூவை பாருங்களேன், சும்மா அப்படியே பிரம்மாண்டமாக இருக்குது. எப்பா இந்த அழகுலாம் எப்பா கட்கொள்ளா காட்சியாக இருக்குது கைஸ். வேற மாதிரி இருக்குது. கைஸ் யானை சாணம் கைஸ். எதுக்கும் ஜாக்கிரதையாக போனோம் போல். ஆனால் கொஞ்சம் போட்டு ரொம்ப டைம் ஆன மாதிரி தான் இருந்துச்சு. அவ்வளோ இதுவாக இல்லை. பயம் இருந்தாலும் பயமாக தான் கைஸ் இருக்குது. ஏன்னா ரோட்டில் யாருமே இல்லை. நம்ம காரில் வந்தோன்னா கூட டக்குன்னு டோரை க்ளோஸ் பண்ணிட்டு கம்முன்னு உட்காந்துக்கலாம். பைக்கு கொஞ்சம் பீதியாக தான் இருக்குது. ஃபால்ஸ் கிட்டே வந்துட்டோம், சின்னங்கலார் ஃபால்ஸு. நான் உங்களுக்கு அப்படியே ஃபால்ஸ் போயிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணேன். அந்த போர்டில் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தின் சிறப்பூஞ்சி அப்படின்னு போட்டுருந்துச்சு இங்கே. ஸோ இங்கே நிறைய மழை பெய்யும் இல்லை, அந்த வாட்டர் ஃபால்ஸை மீன் பண்ணி போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வாட்டர் ஃபால்ஸ் நான் கிட்டே போய்ட்டு உங்களுக்கு காட்டுறேன். கைஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சின்னங்கலார் ஃபால்ஸ் வந்து ரீச் ஆகிட்டு அங்கேருந்து இங்கே நடந்து வந்துட்டுருக்கோம். ஸோ இப்போ வந்து அங்கே ஒரு இடம் இருந்துச்சு, நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். ஸோ அது வந்து சூப்பராகவே இருந்துச்சு. அந்த ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம இன்ஸ்டாவில் வந்து நம்ம ஸ்டோரிஸ் அப்புறம் வந்து போஸ்ட்லாம் போடுவோம். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம இன்ஸ்டா பேஜை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ நம்ம அப்படியே போயிட்டுருக்கோம். அப்புறம் ஃபால்ஸ் கிட்டே போயிட்டு நான் உங்களுக்கு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஹலோ கைஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த சின்னங்கலார் ஃபால்ஸ் வந்துட்டோம். ஸோ வந்து ஃபால்ஸில் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு முடிச்சாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு வந்து ஃபால்ஸை வந்து நல்லா கிட்டே காட்டுறேன் உங்களுக்கு. ஃபால்ஸ் வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த
வந்து இதுதான் அந்த ஃபால்ஸு. ரொம்ப பெரிய ஃபால்ஸ்லாம் இல்லை, ஒரு மீடியமான ஃபால்ஸ் தான். ஆனால் வந்து தண்ணி வந்து செம்ம ஜில்லுன்னு இருக்குது. அதனால் வந்து நாங்கள் குளிக்கவே இல்லை, சரி கால் தான் வச்சோம். அந்த கால் வச்சதுக்கே பார்த்தீங்கன்னா கால்லாம் விரைச்சி போச்சு. ஸோ குளிக்கலாம் யாருமே குளிக்கலை, இங்கே வந்து யாருமே குளிக்கலை. ஜஸ்ட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே சும்மா சில் பண்ணிட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கிளம்புறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய ஃபால்ஸ்லாம் இல்லை, ஒரு குட்டி ஃபால்ஸ் தான். லைக் வந்து அபே ஃபால்ஸோடவே குட்டி தான். நம்ம டூரில் அபே ஃபால்ஸ் போயிருப்போம். ஸோ அதோடய குட்டியாக தான் இருக்குது. ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம இங்கே ஃபால்ஸ்லேருந்து அப்படியே கிளம்ப வேண்டியது தான். ஃபால்ஸ்லாம் பார்த்தாச்சு. ஆனால் ஃபால்ஸ் கொஞ்சம் குட்டியாக தான் இருக்குது, பட் ஓகே. ஆனால் செம்ம ஒர்த்து. தண்ணி வந்து பார்த்திங்கன்னா செம்ம க்ளீனாக இருக்குது. அப்படியே நம்ம வந்து இப்போ கிளம்புறோம். கிளம்பி வந்துட்டு பைக் எடுத்துகிட்டு இப்போது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நிலா டேம் போகலான்னு பிளான் போட்டிருந்தோம். ஆனால் அதில் ஒன்றுமே இல்லை. நான் உங்களுக்கு காமிக்கிறாங்க போயிட்டு என்ன இருக்குது ஏதுன்ட்டு. சரி வாங்க போகலாம். ஹே கைஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எங்கே இருக்கோன்னா, நம்ம வந்து சின்னகலா ஃபால்ஸ் பார்க்க போயிருந்தோம். ஸோ அது பார்த்துட்டு நம்ம வந்து ரிட்டன் வந்து இப்போது நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்திங்கன்னா நலமுடி வியூ பாயிண்ட்டுன்ட்டு ஒன்று. ஸோ இது வந்து டீ எஸ்டேட்டுக்குள்ளேயே அப்படியே நம்ம இப்போ வந்து இது ஓட்டுற மாதிரி இருக்குது பைக்கு. ஸோ வர மாதிரி இருக்குது, பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். சரியான ஒரு வியூவு, வேறு லெவலில் இருக்குது. இங்கே பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு. ஜஸ்ட் வாவ், வேறு மாதிரி இருக்குது சீரியஸ்லி. டீ எஸ்டேட்டுக்குள்ளெல்லாம் இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஃபுல்லாக டீப்பாக இந்த மாதிரிலாம் ரூட்டு வந்து கிடைக்கிறதே அதிசயம். ஸோ நமக்கு கிடச்சிருக்கு. எப்படிண்ணா போகலாம்? எப்படி போகணும்? அங்கே ஒரு ஜங்ஷனில் ரைட்டு திரும்ப. சரி ஓகே. மேப் இந்த சைடு காமிச்சு. சரி ஓகே, தேங்க்ஸ்ண்ணா. கைஸ், மேப்பை நம்பி வந்தோர் கண்டிப்பாக கைவிடப்படுவார். மேப்பை நம்பி மட்டும் வராதிங்க. நல்ல வேலை இந்த அண்ணன் இங்கே பார்த்துட்டு சொன்னார், இல்லை நம்ம மாட்டின்னு இருப்போம். போர்டு போட்டுருந்துச்சு அங்கே ஒரு நல்ல முடிவு பாயிண்ட்டுன்ட்டு. அங்கே போய் நம்ம கனெக்ட் ஆயிடுவோம். கைஸ் இங்கே பாருங்க கைஸ், வியூவை சும்மா வெறித்தனமாக இருக்குது வியூவு. இதுதான் இல்லை இதுதான் இந்த வால்பாறை. என்ன மாதிரி இது வியூவு கைஸ். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கூழாங்கல் ரிவருன்னு சொல்லிட்டு, இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே கிடையாது, சும்மா ரிவர் ரிவர் பெட் மாதிரி இருக்குது. அதில் வந்து இந்த கூழாங்கல் வந்து நிறைய இருக்குது. இது வந்து ஃபேமிலியாக வந்தீங்கன்னா சும்மா கொஞ்ச டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். நமக்குலாம் வந்து நம்ம அட்வென்ச்சர் கைஸ், அது இல்லாமல் இளம் கன்றுகள். ஸோ நமக்குலாம் இதெல்லாம் நோ நீட். ஸோ நம்ம அப்படியே கிளம்ப வேண்டியதான். அது இல்லாமல் அந்தளவுக்கு ஒர்த்து இல்லைங்க, சும்மா கால் நினைக்கிற அளவுக்கு தான் தண்ணியே இருக்குது. அதை விடுங்க, இந்த அழகை பாருங்க, என்ன அழகுங்க பா, அதுதான் அழகு. அந்த மாதிரி இருக்கு, வேற மாதிரி இருக்கு. பாருங்க, வேற மாதிரி இருக்கு, வேற மாதிரி இருக்கு. வால்பாறைனா வால்பாறை தாங்க, நான் ஒரு அழகு. ஹலோ கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அங்கேருந்து டீ குடிச்சிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா நலமுடி வியூ பாயிண்ட் வந்து வந்துட்டோம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து நம்ம வர்றதுக்கு முன்னாடி யானை வந்துருச்சு. அதனால் வந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்லாம் வந்து எரிஞ்சிட்டு யானை வந்துருச்சுப்பா, இப்போ அதனால் பிளாக் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்ட்டாங்க. இப்போ ரெட்டுக்கு வந்து 50 ருபீஸு என்ட்ரன்ஸ் டிக்கெட்டு. டிக்கெட் வந்து அங்கேயே எடுத்துட்டாங்க. ஸோ அப்படியே என்ட்ரி போய்க்கலாம். அப்படியே வேணான்ற மாதிரி சொன்னாங்க. நான் அங்கே 150 டிக்கெட்டு காமிச்சேன்ல, அந்த டிக்கெட்டு தான். ஸோ அதிலே இதுவும் இன்க்ளூடடு. ஆனால் இங்கே போகலான்னு பார்த்தா இது போல் யானை வந்து சரி பண்ணிடுச்சு. பட் ஆனால் வந்த வழி எல்லாமே செம்மையாக இருந்துச்சு. நான் இப்போ உங்களுக்கு போகும்போது காட்டுறேன் அந்த வழி கோப்ரோவில்.
வந்த வழி எல்லாமே நல்லா இருந்துச்சு. சரி வியூ பாயிண்ட் போய் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட். சரி விடுங்க பார்த்துக்கலாம். நிறைய க்ரௌடும் வருது, ஒர்த்தாக தான் இருக்கும் போல் உள்ள போய் ஆமாம். பார்த்தாலும். இப்போ அப்படியே நம்ம திருப்பி ரிட்டன் வந்து போகிற வழியில் பிர்லா வாட்டர் ஃபால்ஸ்னு ஒரு ஏரியா இருக்குது. அங்கே போயிட்டு அந்த வாட்டர் ஃபால்ஸ் எப்படின்னு பார்த்துட்டு அப்படியே நம்ம ரூம் போயிடலாம். அவ்வளோதான் இன்றைக்கி. வேறு எதுவும் பெருசாக இல்லை கைஸ். அதுக்கப்புறம் நம்ம இன்னொரு நாள் வந்து ஆலையார் சைடு போனோம். அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்வென்ச்சர் நாளைக்கு ஒரு அட்வென்ச்சர் ரைடு இருக்குது. அதான் எங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கேருந்து அத்திரப்பள்ளி போக போகிறோம். ஸோ அது போயிட்டு சேம் டேவே ரிட்டர்ன் ஆகிட போகிறோம். ஸோ அதெல்லாம் வரும் வீடியோவில், நெக்ஸ்ட் வ்ளாகில் வரும் அதெல்லாம். ஸோ இப்போ நம்ம வாங்க போகலாம், அந்த பிர்லா வாட்டர் ஃபால்ஸ் கிட்ட போகலாம். கைஸ் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது பார்க்க முடியல, நலமுடி வியூ பாயிண்ட்டு. ஸோ இங்கேருந்து கிளம்புறோம். போகிற வழியில் பிர்லா வாட்டர் ஃபால்ஸுன்னாங்க. ஆனால் நம்ம அந்த ஆல்ரெடி இப்போ இன்னொரு வாட்டர் ஃபால்ஸ் பார்த்துட்டோம். ஸோ வந்துட்டு எப்படியும் போனாலும் நம்ம அதை வந்து அதில் குளிக்க போகிறது இல்லை தான். அது இல்லாமல் கொஞ்சம் ஃபேஸும் டயர்டாகி போச்சு. ஸோ பாடியும் டயர்டாகிடுச்சு. சரி அதனால் கொஞ்சம் நேரம் நம்ம வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு ரூம் போயிட்டு ஒரு 1 hour ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஈவினிங்காக வரலாம் அப்படின்ட்டு ஒரு பிளானு. நம்ம வீட்டுக்கு போகிறதோட இந்த vlog முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் சும்மா ஈவினிங் வந்துட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு அப்படியே மறுநாள் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்து இதுவும் கிளம்புனோம் அத்திரப்பள்ளிக்கு. நாங்கள் இந்த வாட்டி வந்து ஒரு ட்ரிக்கு ஃபாலோ பண்ணி வந்தோம். அந்த ட்ரிக்கு வந்து ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. என்ன ட்ரிக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா ஃபெஸ்டிவல் வீக் வருதுன்னா எல்லாருமே கேஷுவலாக லீவ் எடுத்துருவாங்க பொதுவாகவே. ஸோ நம்ம வந்து அந்த டைமில் வந்து லீவ் எடுக்காமல் அந்த லீவை ஹோல்ட் பண்ணி அந்த வீக்குக்கு மறு வீக் வந்து நம்ம லீவ் அப்ளை பண்ணி வந்தோன்னா எந்த ஜனமுமே இல்லை, ரொம்பவே காலியாக இருக்குது. ஸோ தட் நம்ம வந்துட்டு ஃப்ரீயாக என்ஜாய் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி தான் பிளான் பண்ணி வந்தோம். அதே போல் நமக்கு வந்துட்டு கூட்டமும் எதுவும் இல்லை, ஜாலியாக வந்துட்டு பார்த்துட்டு ரிலாக்ஸாக போகுது கைஸ். இதுதான் பீஸ்ஃபுல்லாக ரிலாக்ஸாக ஒரு ஹில் ஸ்டேஷன் வரனாலே பீஸ்ஃபுல்லாக ரிலாக்ஸாக இருக்கிறதுக்கு தான் வரோம். ஸோ அது வந்து நமக்கு வந்து இருக்குது அப்படின்றப்ப அது தாண்டி வேறு எது என்ன வேணும். இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா ரூமுக்கு வந்து ஒரு 10 to 12 kilometers. இப்போ எதுக்கு வீடியோ ஆன் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இந்த வந்த வழி வந்து நான் vlog எடுக்கலை வரப்போ. ஸோ வந்துட்டு லைட்டாக ஹெட் பெயினாக இருக்க மாதிரி இருந்துச்சு, அதனால் கழட்டி வச்சிட்டேன் ஹெல்மெட்டு. ஸோ கோப்ரோவும் கழட்டி வச்சிட்டேன். இப்போ தான் எடுத்து மாட்டினேன். இப்போ கொஞ்சம் பரவாயில்ல ஹெட் பெயின், அதனால தான் எடுத்து போட்டேன் vlog எடுக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா வர வழி வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு லொக்கேஷன்லாம். ஸோ அந்த லொக்கேஷன் உங்களுக்கும் அப்படியே காட்டலாம் அப்படின்ட்டு தான் வந்து எடுத்து மாட்டினேன் கோப்ரோவை. எப்படியும் ஒரு 1/2 hour ஆகிடும் இங்கேருந்து போகிறதுக்கு 10 kilometer. ஆனால் இந்த வழி வர வழி எல்லாமே நல்லா இருக்குது. இதுதான் நல்லா இருக்குது அதுதான் நல்லா இருக்குலாம் கிடையவே கிடையாது. எல்லாமே பாருங்க எப்படி இருக்குது பாருங்க, ரோடு வேறு லெவலில் இருக்குது. சும்மா வால்பாறை ஆஸ் மை ஆர்டடா பாய்ஸ். ஸோ நாளைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அத்திரப்பள்ளி போக போகிறோம். ஸோ வால்பாறை டு அத்திரப்பள்ளி த மோஸ்ட் சீனிக் ரூட் இன் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லலாம். அந்த ரூட் வந்து நாளைக்கு கவர் பண்ண போகிறோம். ஸோ நாளைக்கு எதனா அனிமல் ஸ்பாட் பண்ண முடியுதா என்னன்றது பார்ப்போம். இந்த வியூ பாருங்களேன் எப்படி இருக்குது. அதுதான் வந்து என்ன ஊர்தலை அதுதான் வால்பாறையா? அதுதான் வால்பாறை. இப்போ பாருங்கள் அது குட்டி குட்டியாக வீடு மத்தியத்தில் ஒரு இடம் தான் வால்பாறை. ஸோ அவங்க தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்குது கைஸ் வால்பாறை. நீங்கள் அதே போல் வீக்கெண்டு வந்தீங்கனாலுமே அவ்வளோ கூட்டம்லாம் இல்லை. ஃபெஸ்டிவல் வீக்கெண்டு அது இல்லாமல் இந்த லீவ் டைமில் இதிலலாம் வராதிங்க. எல்லாருக்கும் லீவ் இருக்க டைமில் நீங்களாக ஒரு வீக்கெண்டு வந்து லீவ் போட்டு அது போல் வந்தீங்கன்னா இட் வில் பி a குட். எங்களை மாதிரி ஜாலியாக பொறுமையாக என்ஜாய் பண்ணிட்டு பீஸ்ஃபுல்லாக வருங்க. யாருமே காணும், பைக்கே காணும். அதுமாரி சரி ஜாலியாக பொறுமையாக போயிட்டு பொறுமையாக வரலாம். ஹரிபரி இல்லாமல் இருக்கும், அவ்வளோதான். போகிற வழி தான் பிர்லா வாட்டர் ஃபால்ஸு. சரி சும்மா போய் பார்த்துருவாங்க. நல்லமுடி போயிட்டு தான் பார்க்க முடியல, இது அது பார்ப்போம். அங்கே பாருங்கள் வியூவை, எப்பா வியூ பாருங்கள, பாருங்க வியூ பார்த்தீங்களா. ஸோ வேற மாதிரி இருக்குது கைஸ் வியூ.
இங்கே பாருங்க ப்ரோ, க்ளவுட் பெட்டு. ஆமாம், இது அதை இதோட ஹைட்டு இதெல்லாம் பயங்கரமாக இருக்குது கைஸ். சீரியஸ்லி திஸ் இஸ் ஹெவன் கைஸ். வால்பாறை தான் தெரில ப்ரோ. ஆனால் வால்பாறை 7th ஹெவன்றாங்கல்ல, உண்மைதான். பாருங்க என்ன பியூட்டி கைஸ். கேமரா சரி ஆஃப் பண்ணிட்டேன், பிர்லா வாட்டர் ஃபால்ஸ் கிட்ட போய்ட்டு ஆன் பண்ணிக்கலான்ட்டு. ஆனால் ஆஃப் பண்ண மனசே வரலங்க. இங்கே பாருங்களேன் வியூவை எப்படி இருக்கு. லிட்ரலி திஸ் இஸ் ஹெவன் கைஸ். வால்பாறை த 7th ஹெவன்ன்றதை வந்து சும்மாலாம் சொல்லலை, நிஜமாக திஸ் இஸ் ஹெவன். எவன்னா எவன், அப்படி ஒரு எவன் வெறா மாதிரி வேறா மாதிரி கைஸ். டீ கடை ஒன்று நிறுத்தி டீ குடித்தோம். அப்போது ஒரு ஸ்டோரிக்கு ஒரு 4 ஃபோட்டோ எடுத்தோம். அங்கே போட்டோம், அது ஸ்டோரியே வேறு லெவலில் இருந்துச்சு. இன்ஸ்டாகிராமில் போட்டது. இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணலாம். நம்மளது இன்ஸ்டாகிராம் வந்து கீழே இருக்கும் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில். ஸோ கிளிக் பண்ணி ஃபாலோ கொடுத்துவோங்க. பாருங்கள் எப்படி இருக்கு வியூ. தான் கைஸ் வேற மாதிரி கைஸ், சூப்பராக இருக்குது. இந்த மாதிரிலாம் பார்க்க கொடுத்து வச்சிருந்தோம் வாழ்க்கையில் ஒரு வாட்டியாவது இதெல்லாம் பார்த்துடணும். இந்த ரைட்டா இப்போ வந்து என்னென்னா, இந்த பிர்லா வாட்டர் ஃபால்ஸ் வந்து போகணுன்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ அது எங்கே இருக்குதுன்னு தெரில கைஸ். ஒரு அண்ணன் வந்தார், லோக்கல் அண்ணன். அந்த அண்ணன்கிட்ட கேட்டோம் பிர்லா வாட்டர் ஃபால்ஸ். பிர்லாலாம் யாரும் இல்லைப்பா, பிர்லாவே கிடையாது பாட்டார். நிரா டேமு அந்த சைடு, இந்த சைடு பார்த்தீங்கன்னா நல்லமுடி வியூ பாயிண்ட்டு, இதெல்லாம் தான் பாருக்குது அப்படின்னாரு. அதெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டோலாம் அப்படின்னோம். அப்போ அவ்வளோதான்ப்பா அப்படின்னாரு. சரி வீட்டுக்கு கிளம்புறோம் அப்படின்ட்டு ஓகே நன்றி அப்படின்ட்டு கிளம்பியாச்சு. நான் இந்த விலாகை வந்து இதோட முடிச்சுக்கிறேன். இந்த விலாக் எதனா டவுட்ஸ் இருந்துச்சு அந்த ஏரியா பற்றி, எதனா டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அப்புறம் இந்த வால்பாறை எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நம்ம விலாகில் இன்னும் எதெல்லாம் வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. எல்லாத்தையும் போடுங்க. ஆடியோ குவாலிட்டி எல்லாமே எப்படி இருக்குதுன்னு போடுங்க. நான் வந்துட்டு மைக் வந்து இந்த வாட்டி வேறு மைக் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஆடியோ குவாலிட்டி வந்து கொஞ்சம் நல்லா இருக்கா இல்லை எப்படின்றது சொல்லுங்கள். அதுக்கப்புறம் அவ்வளோதாங்க இந்த வீடியோ எதாவது முடிச்சிக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை அழுத்தி ஆளில் போட்டுருங்க. ஸோ தட்ஸ் இட் திஸ் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். டாடா பை. See you in another great video. Bye.